அரசாங்க அதிகாரிகளிலேயே மிக அதிகமான ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்பட்டது யாருக்குன்னா டாக்டர்ஸுக்கும் மெடிக்கல் ஸ்டாஃபுக்கும் தான். ஏன்னா அவங்க பிரச்சனை இல்லாமல் தங்களோட வேலைகள் டிஸ்சார்ஜ் பண்ணா தான் பேஷண்ட்டை நாளைக்கு பார்க்க முடியும். என்ன பேஷண்ட்டை பார்த்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை பண்ணுவான்னு அவங்க நினைச்சாங்கன்னா அவங்களால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக மற்ற அரசாங்க அதிகாரிகளோட டாக்டர்ஸையும் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸையும் ஒரு ஹையர் போஸ்ட்ல வைப்பாங்க. அருண்ராஜ் அவர்கள் நேராக வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லை ஒரு டீம் ஆஃப் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸை கான்ஸ்டியூட் பண்ணி அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். அருண்ராஜ் அவர்கள் நேராக இன்ஸ்பெக்ட் பண்றதே தவறு. ஏன்னா அவர் டாக்டரா இருக்கிறனால ஒருவேளை பண்ணலாம், டாக்டரா இருந்தாலும் ஓரளவுக்கு தெரியும் சொல்லலாம், அவர் MBBS டாக்டர். பட் இது ஒரு ஸ்பெஷலைஸ் ஸ்கில்லுங்கிறனால அந்த கமிட்டியோட டாக்டர்ஸ் அனுப்பி ஒரு இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி போட்டு அவர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ரிப்போர்ட் வாங்கி நடவடிக்கை எடுக்கலாம். மாவட்ட செயலர் போய் கடையில் உள்ள அந்த அம்மா உணவகத்தெல்லாம் ஃபுல்லாக போய் பார்வைத்து என்ன பண்ண போறீங்க ஏது பண்ண போறீங்க அப்படின்னு போய் பார்த்து, கடையில் உள்ள கமிஷனர் போய் பார்த்து, முனிசிபல் கமிஷனர் பார்த்து, இந்த பாருங்க இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும், முழு ஒத்துழைப்பு நல்கணும். நீ யார்? Who are you? Who the heck are you? இது அடிப்படை அறிவே இல்லாத ஒரு மொத்தமாக ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குன்னு எல்லாரும் சொல்றது இப்போ உண்மை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடிப்படை அறிவுங்கிறது அரசாங்கம் வேறு கட்சி வேறுங்கிறது தெரியும். இந்த கட்சி தான் செலக்ட் ஆகி போயிருக்கோம், ஆனாலும் அரசாங்கம் வேறு கட்சி வேறு தெரியும். இது கூட அடிப்படை அறிவு இல்லாத ஒரு மாவட்ட செயலாளர் உள்ள ஒரு கட்சி இருக்கும்போது நம்ம அதுக்கு மேல என்ன சொல்றது? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அதாவது ஆட்சி கட்டில் ஏறி 10 நாட்கள்லேயே தாவேக அரசு மேலே பல விமர்சனங்கள் வந்தாலும் அரசை நம்ம 2 விதமாக பார்க்கணும். அரசாங்கம் வேறு கட்சி வேறுங்கிறது அந்த அடிப்படை கட்சியில் இருக்க எல்லா உறுப்பினர்களுக்கும் தெரியணும், அரசாங்கத்தை வழிநடத்தி செல்றவர்களுக்கும் அது தெரியணும். அது தெரியலைன்னா ஒரு கட்சி எவ்வளோ அவல நிலைமை ஏற்படுத்துங்கிறதுக்கு இன்னைக்கு தாவேக ஒரு முன் உதாரணமாக போயிடுச்சு. இவங்க ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்தே தலையிருந்த கோழி மாதிரி இவங்க தொண்டர்கள்லாம் பல இடத்துல போய் பல பிரச்சனைகளை பண்ணி, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு பக்கம் பிரச்சனை பண்றது, இன்னொரு பக்கம் நின்று ரோட்ல நின்று வேலை பார்க்குறவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் தடுக்கிறது, இப்படி பல பிரச்சனைகளை பண்ணி அரசாங்கம் வேறு கட்சி வேறுங்கிற அந்த வித்தியாசம் தெரியாம இன்றைக்கு அரசாங்க அலுவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பல இடங்களை விளைவிக்கிறாங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. முதல்ல மக்களுக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை நம்ம தவறு அப்படின்னு சொல்லும் போது ஏன் தவறுன்னு சொல்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இன்றைக்கு தாவேக அரசு இருக்கு. தாவேக அரசுன்னு சொல்லும் போது நம்ம யாரை சொல்றோம்னா தாவேகாவோட MLAs, மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர், இவங்க தாவேக அரசு. மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், இவங்க லொட்டு லோசுக்கு எல்லாருமே அவங்களுக்கு ஒரு கார்பரேஷன் கவுன்சிலர் கூட கிடையாது. அதனால அவங்க யாருமே பப்ளிக், அதாவது இன்னும் அந்த பதவிகளுக்கு வரல. அப்போ மாவட்டம், வட்டம், கிளை எல்லாருமே கட்சி சார்ந்தவர்கள். இப்போ அவங்க கட்சிக்குள்ள உள்ள விஷயங்கள் என்னத்தினாலும் டெசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த கட்சி சார்ந்தவங்களுக்கு உரிமை இருக்கு. அதுக்குள்ள பேசுறதுக்கு, அதில் தலையிடுறதுக்கு கட்சி சார்ந்தவங்களுக்கு உரிமை இருக்கு. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசணும்னா எலெக்டட் MLAs, மினிஸ்டர்ஸ் அண்ட் CM இவங்க தான் பேச முடியும். மற்றவங்க யாரும் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பேச முடியாது, தலையீடு செய்ய முடியாது. அதுவும் எந்த அளவுக்கு ஒரு துறையில ஒரு MLA தலையீடு செய்ய முடியுங்கிற ஒரு கேள்விதான். அந்த துறை அமைச்சர் தலையீடு செய்யலாம், MLA நான் மக்கள் பிரதிநிதி நீங்க எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்கலாம். அந்த கட்டாயம் செய்ய வேண்டிய கட்டாயமோ அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயமோ கிட்டத்தட்ட எந்த ஒரு அரசு துறைக்கும் கிடையாது. இந்த சூழ்நிலையில 2 சம்பவங்கள், 2மே தென்காசி மாவட்டத்தில் நடந்திருக்கு. இதுல குறிப்பிடக்கூடிய விஷயம் என்ன, அந்த மாவட்டத்தில் ஒரு சீட்டு கூட தாவேக ஜெயிக்கல. அதான் உண்மை. ஜெயிச்ச மாவட்டங்கள்லாம் சும்மா இருக்கு. இப்ப நிறைய விஷயங்கள் நடந்து 2 விஷயங்கள் ஹைலைட் பண்றேன். இந்த சொன்ன மேற்கூறிய அந்த விஷயத்தை நீங்க மைண்ட்ல வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். சங்கரங்கோயில், தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல சங்கரங்கோயில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு, அது டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க நல்லா புரியும், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் தென்காசி. சங்கரங்கோயில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தருக்கு கை வெட்டுப்பட்டுச்சு. அந்த கையை பாலித்தீன் கவர்ல எடுத்து போட்டு கொண்டு வர்றாங்க. அப்போ பாலித்தீன் கவர்ல எடுத்து போட்டு கொண்டு வந்ததுனால சரியா ஃப்ரீஸ் பண்ணாலும் இணைக்க முடியவில்லை அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வருது. அப்போ இது சரியா தவறான ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை விசாரிக்க வேண்டியவர்கள் யார் அப்படின்னு இருக்கு. அரசாங்க டாக்டர்ஸ்க்குன்னு சில ப்ரொடெக்ஷன் இருக்கு, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அரசாங்க அதிகாரிகளிலேயே மிக அதிகமான ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்பட்டது யாருக்குன்னா டாக்டர்ஸுக்கும் மெடிக்கல் ஸ்டாஃபுக்கும் தான். ஏன்னா அவங்க பிரச்சனை இல்லாமல் தங்களோட வேலைகள் டிஸ்சார்ஜ் பண்ணா தான் பேஷண்ட்டை நாளைக்கு பார்க்க முடியும். என்ன பேஷண்ட்டை பார்த்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை பண்ணுவான்னு அவங்க நினைச்சாங்கன்னா அவங்களால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக மற்ற அரசாங்க அதிகாரிகளோட டாக்டர்ஸையும் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸையும் ஒரு ஹையர் போஸ்ட்ல வைப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் சொல்றோம், நிறைய பாதுகாப்புகள் உண்டு. ஏன்னா அப்படிதான் பண்ண முடியும். மற்ற அதிகாரிகள் மாதிரி கிடையாது, அவங்களோட தனி பாதுகாப்புல வச்சிருப்பாங்க. அப்போ இந்த கை அருந்த இந்த சம்பவத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த துறையோட அமைச்சர் யாருன்னு நீங்க பார்க்கணும், அருண்ராஜ் அவர்கள். அவர் எந்த கேள்வியும் அனுப்பல, அவர் எந்த டீமையும், அவர்
எப்படி பண்ணலாம்? அதுல தப்பு நடந்துச்சுன்னா அருண்ராஜ் அவர்கள் நேரா வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல ஒரு டீம் ஆஃப் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸை கான்ஸ்டியூட் பண்ணி அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். அருண்ராஜ் அவர்கள் நேரா இன்ஸ்பெக்ட் பண்றதே தவறு. ஏன்னா அவர் டாக்டரா இருக்கிறனால ஒருவேளை பண்ணலாம், டாக்டரா இருந்தாலும் ஓரளவுக்கு தெரியும் சொல்லலாம், அவர் MBBS டாக்டர். பட் இது ஒரு ஸ்பெஷலைஸ் ஸ்கில்லுங்கிறனால அந்த கமிட்டியோட டாக்டர்ஸ் அனுப்பி ஒரு இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி போட்டு அவர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ரிப்போர்ட் வாங்கி நடவடிக்கை எடுக்கலாம், அதை ரிப்போர்ட் பண்ணலாம். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்காங்க, ஒரு ஆஸ்பத்திரிக்குள் அந்த ஆஸ்பத்திரிக்குள்ள அனுமதிக்கப்பட்டு அந்த யூனிஃபார்ம் போடுறது உரிமை வந்து இந்த ஆஸ்பத்திரியில வேலை பார்க்கறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க வந்து இப்போ நான் ஒரு டாக்டரா இருக்கேன்னு வச்சுக்கோங்க. டாக்டரா வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இருக்கிறேன்னா நான் இங்கே கோட்டு கவுனெல்லாம் நான் என்னோட ஒயிட் கோட்டை போட்டு நான் இங்கே என்னோட வேலைகளை பண்ணலாம். இதே இது நான் சேலத்தில் போய் ஒரு மெடிக்கல் காலேஜில் ஒருத்தரை பார்க்க போறேன் அப்படின்னா ஒயிட் கோட்டை கழட்டி வச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை அந்த இடத்துல கிடையாது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில். அப்போ இங்கே மட்டும்தான் டாக்டராக செயல்படுற உரிமை எனக்கு இருக்கு. கவர்மெண்ட் எனக்கு ஆர்டர் ஏதாச்சும் ஒன்று கொடுத்து நான் சேலத்தில் போய் இதை பண்ணுன்னு சொன்னா நான் பண்ணிட்டு வரலாம். மற்றபடி அங்கே போகும்போது நான் டாக்டராக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சாமானிய மனிதன் தான். அப்ப அந்த வெள்ளக்கோட்டு போடுற அந்த உரிமை யாருக்கு இருக்கு அப்படின்னா அந்த ஆஸ்பத்திரியில வேலை பார்க்கறவங்களுக்கு தான் இருக்கு. அதே மாதிரி ஒரு கலாசி இருக்கிறாருன்னு வச்சுக்க, அந்த இடத்துல ஒரு கிளீனர் இருக்காரு, ஒரு நர்ஸ் இருக்காங்க, அந்த ஆஸ்பத்திரியில நர்ஸ் ட்ரெஸ் போடுற உரிமை அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற நர்ஸுக்கு தான் இருக்கு. வெளியில இருந்து ஒரு நர்ஸ் வந்து பேச உரிமை கிடையாது. இவ்வளவு கவர்மெண்ட்டுக்குள்ள வேலை பார்க்குற ஒருத்தருக்குள்ளே இவ்வளவு கட்டுப்பாடு இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு வெளியில வேலை பார்க்குற யாருக்கும் அந்த ஆஸ்பத்திரியோட யூனிஃபார்மை போடுற உரிமையே கிடையாது. இதுல என்ன ஆகுது அப்படின்னா, வாசுதேவின்னு தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்த தாவேக மெடிக்கல் விங்க சேர்ந்த ஒருத்தவங்க டக்குன்னு ஒரு ஒயிட் கோட்டை போட்டு கூட ஒரு 4 பேரை கூப்பிட்டு நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ண போறேன்னாங்க. நீ யார் இன்ஸ்பெக்ஷன் பண்றதுன்னு ஒரு கேள்வி எழுது. உண்மைதான், நீங்க என்ன அந்த இடத்துல சொல்ல மாட்டேன், நீ யார் இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு நாங்க ஒரு கேள்வி எழுது. அப்போ நான் 15 வருஷமா நர்ஸா இருக்கேன், நான் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன். நீ MBBS-ஆ MS-ஆ MD-யா? நீ யாரு? நீ நர்ஸ்னா எந்த வேலையும் கூட சொல்ல, நர்ஸ்னா நர்ஸ் தான், அசிஸ்ட் பண்றவங்க தான். நர்ஸை வச்சு நாளைக்கு ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்து நீ டாக்டர் தப்புன்னா சொல்ல முடியாது. ஒரு டாக்டர் தவறு நல்லா புரிஞ்சுக்கங்க, லால சட்டம் என்னன்னு சொல்லுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒரு டாக்டர் வந்து இந்த விஷயத்த சரியா பண்ணியிருக்காங்க தவறா பண்ணியிருக்கான்னு சொல்லக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கு? இன்னொரு டாக்டருக்கு தான் இருக்கு. மற்றவங்க சொல்ல முடியாது. நீங்க அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்த கம்ப்ளைண்ட்டை இன்னொரு அவரை மாதிரி ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் எடுத்து அவங்க சொல்ல முடியும். இந்த அம்மா அப்பா இன்ஸ்பெக்ஷன் டக்குன்னு இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க, பண்ணிட்டு அது இப்படி நடந்தது. இவங்க வெளியே வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, ஒரு தவறும் நடக்கவில்லை, இவங்க பாலித்தீன் கவர்ல போட்டு கொண்டு வந்துட்டாங்க, ஐஸ் வைக்காதனால இதாயிடுச்சு. நீங்க யார் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு? உங்கள்கிட்ட யார் மூலம் ரிப்போர்ட் கேட்டா சொல்லிட்டு வேகமா போயிட்டாங்க. அப்போ இந்த சர்ச்சை பெருசா கிளம்பி எழும்போது நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ண உங்களுக்கு யார் சொன்னா? நான் என்னோட மாவட்ட செயலாளர் சொன்னார், நீங்க மெடிக்கல் இதுல இருக்கிறீங்கிறதுனால நாங்க வந்து போய் பாருங்கன்னு சொன்னாங்க. நான் போய் பார்த்தேன். முதல்ல உங்க மாவட்ட செயலாளர் யாரு? உங்க மாவட்ட செயலாளர் யாரு? ஒரு கழுதை சொல்லிச்சு இன்னொரு கழுதை போய் பார்க்குற மாதிரி இருக்குது. உங்க மாவட்ட செயலாளருக்கு அந்த உரிமை கிடையாது, உங்க மாவட்ட செயலாளருக்கும் தெரியல. சரி, அவர் ஃபீல்டுல இல்லை, நீங்களா சொல்லணும், ஐயா அவங்க எல்லாம் டாக்டர், நான் நர்ஸு தான், நான் போய் அதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல வேண்டாமா? சரி, சும்மா போய் பார்த்தேன்றீங்களே, அந்த ஆஸ்பத்திரி சும்மா போய் பார்க்கறதுக்கு நீங்க யார்? உங்களுக்கு எதுக்கு ஒருத்தர் பதில் சொல்லணும்? அப்போ வேலை செய்கின்ற இடத்தில் பிரிவென்டிங் பப்ளிக் சர்வன்ட் ஃப்ரம் டிஸ்சார்ஜிங் இஸ் டியூட்டிஸ்ல இதுவும் வரும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்க வேலை பார்க்கறவருடைய நர்ஸு டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நீங்க பேசுனீங்கன்னா யூ ஆர் பிரிவென்டிங் தம் ஃப்ரம் டிஸ்சார்ஜிங் தேர் டியூட்டிஸ். அவங்க வேலையை செய்ய விடாம அவங்க தடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த பிரிவுல மேல அவங்க மேல வழக்கு போடணும். இத்தர ஹாஸ்பிட்டல் பாதுகாப்பு சட்டம் இருக்கு, அடிக்கிற மாதிரி மேட்ற மாதிரி 4 பேரை கூப்பிட்டு போறோம். அதுவும் டாக்டர்ஸ் மெடிக்கல் சர்வீஸ் ப்ரொடெக்ஷன், மெடிக்கல் சர்வீஸ் பர்சனல் ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ்னு ஒன்று இருக்கு, அதுபடி தப்பு. இவ்வளவு நீங்க பண்ணிட்டு நான் இன்ஸ்பெக்ஷன் போல சும்மா போனவங்கள விட்டுருவாங்களே, ஏன் ஒயிட் கவுன் போட்டு போறீங்க? நான் நர்ஸுன்றீங்க, நீங்க நர்ஸ் ஹாஸ்பிட்டல் என்ன இருந்துக்கங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க யாருமா? நீ கவர்மெண்ட் சர்வெண்டா? முதல்ல கவர்மெண்ட் சர்வெண்டே கிடையாது, எந்த ஆஸ்பத்திரிக்கும் நீங்க வேலை பார்க்கல. ரெண்டாவது சங்கரங்கோயில், முக்கியமான சங்கரங்கோயில் ஹாஸ்பிட்டல் நீங்க யாருமே கிடையாது. அப்படி அந்த ஹாஸ்பிட்டல் யூனிஃபார்ம் போடுற ரைட் உங்களுக்கு யார் கொடுத்தது? அப்ப திமிரு. அப்ப உங்களுக்கு உரிமை இல்லாத ஒரு விஷயத்த என்ன சொல்றீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் அறியாமைங்கிறத விட அறியாமையும் திமிரும் சேர்ந்து வந்து வச்சுக்கோங்க, அது ரொம்ப பெரிய ஒரு இவ்வளவு பெரிய தவறுகள் நடக்கும் இதை காமிச்சிருக்கு. இப்ப அரசாங்க அலுவலர்கள்லாம் அலுவலர்களுக்கு பதில் சொல்லுவாங்க, இல்ல தாவேக கட்சிக்காரன் ஐயா தனக்கு ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கு, மாவட்ட செயலர்கிட்ட போன் பண்ணி கேளுங்க பண்ணலாமான்னு கேட்க வேண்டியதா சொல்லுவாங்களா? சொல்லுங்க. உங்க வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போங்க. கட்சிக்குள்ள 1000 நொல்ல இருக்கு, அதை பார்த்துட்டு போங்க. இங்க வந்து ஏன் பாக்குறீங்க? உங்க மருத்துவரணிக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா நீங்க ஒயிட் கோட் போட்டு நீங்க எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ்ட போய் கேள்வி கேளுங்க, அது உங்க கட்சிக்குள்ள பிரச்சனை, மற்றபடி பிரச்சனையே கிடையாது. அரசாங்க அலுவலர்களும் குறிப்பா ஆஸ்பத்திரியில வேலை பார்க்கணும் நீங்க நடுவில் போய் நின்னீங்கன்னா முட்டாள்தனமானது. இது நீங்க விஜய் அவர்கள் சொல்லி செஞ்சிருப்பாங்க, நான் ஒத்துக்கல, சொல்லியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இது முறையிலேயே கிள்ளி விதமான சம்பவங்கள் நடந்துட்டு இருந்துச்சுன்னா காம்ப்ளிசிட்டி, அதை குற்ற உடந்தையா, அந்த காரியங்களுக்கு உடந்தையாக அவங்க இருந்திருக்காங்கிற பேர், கெட்ட பேர் நீங்க உங்களுக்கு கொண்டு வருவீங்க. இதோட நிப்பாட்டில் அதே மாவட்ட செயலாளர் வாங்க, அந்த மாவட்ட செயலாளர் பேர் திரு நியாஸ் அவர்கள்.
விஜய் வந்து என்ன சொல்றாரு, பதவி ஏற்ற உடனே இந்த மாதிரி நான் அம்மா உணவகங்கள்லாம் ரெனோவேட் பண்ண போறேன், சரி செய்ய போறேன், கொஞ்சம் சீரமைக்க போறேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அவர் பேசிட்டு விட்டுட்டாரு. உடனே எங்க மாவட்ட செயலாளர் போய் கடையலூர்ல உள்ள அந்த அம்மா உணவகத்தெல்லாம் ஃபுல்லா போய் பார்வையிட்டு என்ன பண்ண போறீங்க, ஏது பண்ண போறீங்க அப்படின்னு போய் பார்த்து, கடலூர் கமிஷனர் போய் பார்த்து, முனிசிபல் கமிஷனர் பார்த்து, இந்த பாருங்க இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும், முழு ஒத்துழைப்பு நல்கணும். நீ யார்? ஹூ ஆர் யூ? ஹூ த ஹெக் ஆர் யூ? கடையலூர் எம்எல்ஏவா? இல்ல எம்எல்ஏ இல்லாம உங்களுக்கு மினிஸ்ட்ரியில அப்பாயின்ட் பண்ணிருக்காங்களா? இல்ல உங்களுக்கு ஸ்பெஷல் டியூட்டின்னு ஏதாச்சும் ஒன்று கவர்மெண்ட் ஏதாவது அப்பாயின்மெண்ட் கொடுத்தவங்களை போட்டிருக்கா? எதுவுமே கிடையாது. நீங்க யாரையும் அதை உள்ள போய் பாக்குறதுக்கு? அப்போ அரசாங்க வேலைகள் எல்லாத்திலுமே எங்க தலையீடு இனிமேல் இருக்கும். அரசாங்கத்தோட எல்லா விஷயத்திலும் நாங்க மூக்க நுழைப்போம், நுழைச்சு எங்களுக்கு என்ன வேணுமோ நாங்க சொல்றபடி செஞ்சாதான் நீங்க செய்வோம்னு சொல்றது வந்து அராஜகத்தோட உச்சம். ஏன்னா அரசாங்கம் நார்மலா ஃபங்க்ஷன் ஆகிட்டு எல்லாத்தையும் மூக்க நுழைச்சு அரசாங்கம் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது, எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அப்போ நீங்க ஒரு கிளிக் மாதிரி ஒரு கூட்டம் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு எல்லா விஷயத்திலும் உங்க மூக்க நுழைச்சு, நுழைக்கும் போது நல்ல விஷயத்துக்காக நுழைப்பீங்கன்னு யாருமே எதிர்பார்க்க முடியாது. நுழைக்கும் போது அதுல உங்களுக்கு என்ன ஆதாயம் வருமோன்னு ஃபியூச்சர்ல நீங்க பண்ணுவீங்களோ பயம் இருக்கு. அப்படிதான் உங்க நடவடிக்கையும் இருக்கு. அப்ப தென்காசியிலே 2 இன்சிடென்ட் சம்பவம் இந்த ஒரே சமயத்தில் நடந்திருக்கு. ஒன்று பாருங்க, அந்த ஆஸ்பத்திரி மிகப்பெரிய விஷயம், அதை முறையிலே கிளியர்னு சொல்றது அது தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம், கண்டிப்பாக இதுக்கு மேல ஆக்ஷன் எடுக்கணும். 2வது அம்மா உணவகத்துக்கு பார்த்தது, இவர் ரைட்டு கிடையாது போய் பாக்குறது. உங்க கட்சி வரணும், கட்சி கடைக்கு வெளியில நீங்க டீ கடை நடத்தீங்க, அது நல்லா இருக்கான்னு போய் பாருங்க, உங்களுக்கு உரிமை இருக்கு. இதை பார்க்குற உரிமை உங்களுக்கு கிடையாது. நீங்க மாவட்ட செயலாளர் உங்க மாவட்டத்துக்குள்ள உங்க கட்சிக்குள்ள இருந்துக்காங்க. அம்மா உணவகம் என்பது அரசாங்கம் ரன் பண்ற விஷயம். அதை பார்க்கணும்னா அதுக்குன்னு ஒரு மினிஸ்டர் இருக்காரு, அதுக்குன்னு அபிஷியல்ஸ் இருக்காங்க, அதுக்குன்னு ஒரு செக்ரட்டரி இருக்காரு, அவங்களாம் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். வேண்டாம் ஒரு எம்எல்ஏ வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்க யாருமே கிடையாது, நீங்க இன்டர்ஃபியர் பண்ணவே கூடாது. அப்ப என்ன தெரியுது, அடிப்படை அறிவே இல்லாத ஒரு மொத்தமாக ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குன்னு எல்லாரும் சொல்றது இப்ப உண்மை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடிப்படை அறிவுங்கிறது அரசாங்கம் வேறு கட்சி வேறுங்கிறது தெரியும். இந்த கட்சி தான் செலக்ட் ஆகி போயிருக்கோம், ஆனாலும் அரசாங்கம் வேறு கட்சி வேறு தெரியும். இது கூட அடிப்படை அறிவு இல்லாத ஒரு மாவட்ட செயலாளர் உள்ள ஒரு கட்சி இருக்கும்போது நம்ம அதுக்கு மேல என்ன சொல்றது? இதே மாவட்ட செயலர் மற்ற கட்சியில என்ன பண்ணுவாங்க, அந்த இருக்க எம்எல்ஏ சொல்லி மினிஸ்டர் சொல்லி இந்த காரியத்தை சாட்சிக்குவாங்க. அதுதான் கரெக்டானவர். அப்பதான் கவர்மெண்ட் எம்ப்ளாயில ஃபங்க்ஷன் பண்ண முடியும். நாளைக்கு நீங்க வந்து இந்த டேபிள தூக்கி எங்க போடியான்னு சொல்றீங்க, போட்டு உங்க பேச்சை கேட்டு அரசாங்க பிள்ளை அங்க போட்டாங்கன்னா நாளைக்கு இன்ஸ்பெக்டர் இந்த டேபிள தூக்கி அங்க போட்டா உங்க மெமோ கொடுங்க, ஐயா மாவட்ட செயலாளர் சொல்லியான்னு சொல்ல முடியாது. அவனுக்கு ரிட்டர்ன் ஆர்டர் அவருக்கு மேல உள்ள அதிகாரி இருந்து வந்தா நாங்க ரிட்டர்ன் ஆர்டர் வந்துருக்கு சார், நான் கொடுக்குறேன் சார், இல்ல பாருங்க சார், இல்ல எம்எல்ஏ வந்தார் சார், இந்த ஆர்டர் போட்டார் சார், அவர் சொல்லி பேச்சுக்காக கேட்டேன்னா அதிகாரி போயாட்டு மதிப்பான். மினிஸ்டர் சொன்னாரு, மினிஸ்டரோட ஆர்டர் இருக்குன்னு சொன்னா செஞ்சாகணும். நீங்க யாரு? இப்படி சொல்லும் போது என்ன தெரியுதுன்னா, இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல இதே மாதிரி எல்லா அரசாங்க விஷயங்களும் நீங்க மூக்கு நுழைப்பீங்களோன்னு ஒரு பயம் இருக்கு. அதுக்கு திருநெல்வேலி மாவட்ட கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் யூனியன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசாங்கம் வேறங்க இது வேறங்க, இவங்க இனிமேல் இப்படி இன்டர்ஃபியர் பண்ணிக்கிட்டே இருந்தா எங்களால செயல்படவே முடியாது, நான் தென்காசி ஆபீஸ் வேற சொல்லி நாங்க பேச போறோம் அப்படின்னு சுபுங்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் யூனியன் வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்ப இனிமேலாவது உங்க வேலைகளை உங்க கட்சிக்குள்ள வச்சிருக்காங்க, உங்க அரசாங்கத்தை நடத்துறதுக்குன்னு ஆட்கள் இருக்கிறாங்க, உங்க மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, உங்க சிஎம் இருக்காரு, அவங்க செக்ரட்டரி இருக்காங்க, அதுக்குன்னு கீழே அபிஷியல்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க நடத்துவாங்க. நீங்க அரசாங்கத்தை நுழைக்காதீங்க. முதல்ல திருவாளர் விஜய் அவர்களே உங்க கட்சியில உள்ளவங்க அரசாங்கம்னா என்ன, கட்சினா என்ன, எம்எல்ஏனா யாருன்னு முதல்ல ஒரு சின்ன கிராஷ் கோர்ஸ் எடுங்க, எடுத்து புரிய வைங்க. இல்லைன்னா இதே மாதிரி நிறைய கேலி கூத்துக்கள் கோமாளி கூத்துக்கள் வர காலத்தில் நடக்கத்தான் செய்யும். உங்களோட கோமாளி கூத்து உங்க கட்சியை மட்டும் பாதிச்சா பரவாயில்ல, இதே மாதிரி அரசாங்க அலுவலர்களோட நடவடிக்கையும் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. இது வரைக்கும் எத்தனையோ வருஷம் நம்ம பார்த்திருக்கோம், போய் சண்டை போட்டுப்பாங்க, ஏதாச்சும் செய்யல அப்படிலாம் வேற விஷயம். ஆனால் அந்த அதிகாரிகள் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி நான் பார்த்தே கிடையாது. யாரு வெறும் ஒரு எம்பிபிஎஸ் கூட படிக்காத உங்க மருத்துவமனையில் ஒருத்தர் போய் பண்றாங்க அப்படின்னா என்ன திமிர், என்ன தெனாவட்டு? அப்போ ஹையரார்க்கின்னு ஒண்ணு இருக்கு. எம்பிபிஎஸ் படிச்ச ஒருத்தர் நம்ம அம்மா யாருமே இல்ல நம்ம அம்மா கை கட்டி பதில் சொல்லணும்னா அப்போ அந்த திமிருக்கு இடம் கொடுத்தது யாருங்கிறதான் கேள்வி. இது தொடர்ந்தது என்றால் அது கட்சிக்கு நல்ல பேரும் வராது. மீண்டும் சந்திப்போம்.